கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபநேர குடும்பத்தார், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்கள் கூட இருக்கும், அவருடைய தயவு இருக்கும். இந்த வாரத்தின் முதல் நாளில், இந்த புதிய நாள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் நம்மளோடு பேசுகிற வார்த்தை உண்டு. விசேஷமாக புதிதாக இணைந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 50:23. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு சோத்திர பலி இடுகிறவன் என்ன செய்கிறானா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானா. அதனால் அதிகாலையில் எழுந்து நான் எப்படி ஆண்டவரை கம்யூனிகேட் பண்ண, ஆண்டவரோடு எப்படி பேச, அவரோடு எப்படி உறவாட நிறைய பேர் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது வேதம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. சோத்திர பலியை எடுக்கணும். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சோத்திரத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்ம அவரை மகிமைப்படுத்த தொடங்குகிறோம். மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டோடைய வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அப்போ நம்ம அந்த வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குது? நம்ம வழிகள் செவ்வைப்படுத்தப்படுகிறது. தேவ ஜனங்களே, நம்மளுடைய வழிகளை நம்ம செவ்வைப்படுத்தணும். வேற யாரும் நமக்காக என்ன செய்ய மாட்டாங்க? செவ்வைப்படுத்தவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் பாருங்கள், படித்தவனுக்கு நல்ல உயர்வு இருக்குது, படித்தவங்களுக்கு நல்ல மேன்மை இருக்குது, பட்டங்கள் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது. அதான் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம்னு இந்த உலகம் காட்டுது. காரணம் என்ன தெரியுமா தேவச்சனமே? என்னதான் அம்மா ஃபீஸ் கட்டி அனுப்பியிருந்தாலும், அப்பா பணம் கட்டி பிள்ளைய படிக்க வச்சுருந்தாலும், படிக்க வேண்டியது அந்த பிள்ளையினுடைய கடமை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க ஒழுங்காக. கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிக்க வைப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாமே நமக்கு தருகிறார். அதிகாலையை தருகிறார், ஜெபிக்க வேண்டிய நேரத்தை தருகிறார். ஒரு நாளில் 24 மணிக்கூர் பணக்காரனுக்கும் சரி ஏழைக்கும் சரி எல்லாருக்கும் கிடைக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க, அதை உபயோகப்படுத்துகிறவங்க தான் விசேஷித்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பு வெளிப்படுத்தப்படும். தேவ ஜனங்களை, நீங்கள் செவ்வைப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. பிள்ளைய ஸ்கூலில் ஒரு அம்மாவால் சேர்த்து விட தான் முடியும். யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியும், ஸ்கூல் பேகு வாங்கி கொடுக்க முடியும், ஷூ சாக்ஸ் டையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஞானத்தை அந்த பிள்ளை ஜெபித்து அந்த பிள்ளை படித்தால் மட்டும்தான் வரும். கர்த்தர் கூட ஞானத்தை கொடுத்துருவார். ஆனால் நோட்டை திறந்து அந்த பிள்ளை படிக்கலைன்னா என்ன ஆகும்? உயர்வு வராது. கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அம்மா அப்பாவுடைய ஜெபத்தினால, பிள்ளையினுடைய ஜெபத்தினால ஞானம் கூட வந்துவிடும். ஆனால் படிக்க வேண்டியது அந்த பிள்ளையினுடைய பொறுப்பு. நல்ல ஞானம் வந்துட்டு ஆனால் புக்கையே திறக்கலைன்னா தானாக நம்ம மைண்டில் எப்படி வரும்? வராது. இதே போல தான் தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டும். ஒரு 10 சென்ட் இடம் வாங்குறீங்க, அந்த இடத்துல முள்ளு பிடித்து இருக்கிறது. உங்கள் ஆசையெல்லாம் அந்த 10 சென்ட் இடத்துல ஒரு 100 வாழை மரத்தை வைக்கணும், இல்லைன்னா ஒரு 50 வாழை மரத்தை வைக்கணும். அழகழகான வாழை மரத்தினுடைய பழங்களை எடுத்து விற்று நம்மளும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் முட்காடாக இருக்கிற அந்த இடத்த வாங்கினது மட்டும் போராது. அந்த இடத்துல உள்ள முள்ளுகளை அழித்து அதை எரித்து சுட்டெரிக்க வேண்டும். அந்த இடத்தை பண்படுத்த வேண்டும். வாழை கண்ணுகளை நட வேண்டும். அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். சுற்றிலும் வேலை அடைத்து எந்த ஆடுகளோ இல்லை மாடுகளோ அந்த வாழை கண்ணுகளை சாப்பிட்டு விடாதபடி அதை பாதுகாக்க வேண்டும். அதனுடைய வளர்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு நீங்கள் நினைத்த விதமாக அது செவ்வாழை பழம் என்றால் சிவப்பு கலர் பழங்களை எடுத்து வெளியே கொண்டு போகிறதை உங்கள் கண்கள் காணும். இல்லை மோரிஸ் பழம் பச்சை கலர் பழம் என்றால் அந்த பழத்தினுடைய கொலைகளை அறுத்துவிட்டு கடைக்கு செல்லுகிறதை ஏற்றுமதி பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காணும். தேவ ஜனங்களே, இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குற நம்ம வழிகளை செவ்வைப்படுத்துகிறோமா? அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. இந்த வாரத்தின் முதல் நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, இந்த வாரத்தில் நான் என் வழியை செவ்வைப்படுத்த போகிறேன். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தடைப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கிற எல்லா தடைகளையும் நான் செவ்வைப்படுத்த போகிறேன். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. எனக்கு ஞானம் தந்து விட்டார். ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அல்லவா? God will always do his part. We have to do our own part. நம்மளுடைய காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் எப்பொழுதுமே அவருடைய செயல்பாடுகளில் எந்த குறையும் வைக்க மாட்டார். நம்ம தான் அதை கவனிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் மகனே, என் மகளே, உன்னுடைய வழியை செவ்வைப்படுத்து என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்க. யோசித்து பாருங்க, தாவீதுக்கு ஒரு சாமுவேலை ஆண்டவர் அனுப்பவில்லையா? அந்த சவுலுக்கு கூட ஒரு சாமுவேலை வைத்திருந்தார். அவன் கழுதையை தேடிதான் போனான்.
ஆனால் கர்த்தரோ அவனை தேடிக்கொண்டிருந்தார். தேவ ஜனங்களே, நம்ம இன்னைக்கு ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் முற்றிலும் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய உயர்வின் பாதை அவர் கைகளில் இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த போராட்டம்? ஒரே ஒரு ஆன்சர் தான். உங்கள் உயர்வை பார்த்த சத்ரு அவன் எந்த எல்லைக்குனாலும் சென்று உங்களை தடுப்பான். கதரேன தேசத்தில் 6000 பிசாசுகள் பிடித்த ஒருவன் இருந்தான். அந்த பிசாசின் பிடியிலிருந்து இயேசு அவனை விடுவிக்கிறதற்காக அந்த கடல் கடந்து வரும்பொழுது கடலில் இயேசுவை தடுத்தான். தேவகுமாரனையே தடுத்தான். யோசித்து பாருங்கள், நாம் ஏமாத்திரோம் அல்லவா? அதனால நம்மளை தடுக்கிறதற்கு அவன் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவான், எதனாலும் செய்வான். வீட்டில் ஒரு மரணம் விழுந்தால் இவன் தடுக்கப்படுவான் என்றால் அந்த மரணத்தை கொண்டு வர அவன் முயற்சிப்பான். ஒரு வீடை இழந்தால் இவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மாட்டான் என்று நினைத்தான் என்றால் அந்த காரியத்தை கூட அவன் செய்வான். சொத்தை இழந்தால் இவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுவான். எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் அவன் சென்று அதை தடுக்கிறதற்காக எதனாலும் செய்வான். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் கெதரேன தேசத்தில், கல்லறை குழியிலே கிடக்கிறான். 6000 பிசாசுகள் அவனுக்குள் இருக்கிறது. எதற்கு இந்த உபத்திரவம்? அவன் என்ன பாவம் செய்தான்? தேவ ஜனங்களே, சில நேரம் நாம் செய்த பாவத்தினால் அந்த பிசாசு வராது. நம் மேல் இருக்கிற மகிமையை கண்டு, நம் மேல் இருக்கிற உயர்வை கண்டு, தேவ திட்டத்தை கண்டு இவன் மூலமாக பல லட்சம் ஆத்துமாக்கள் பயன்பட்டு விடுவார்கள். இவன் மூலமாக பல ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு விடும். இவன் வாழ்க்கையில் எழுந்து தேவ சித்தத்தை செய்து விடுவான். இல்லை என்றால் நம்மளை கொண்டு ஒரு திட்டமுமே நம்ம வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் நாம் பரலோகத்துக்கு போகக்கூடாது என்றே பிசாசு என்ன செய்வான்? நம்ம ஆத்துமாவுக்காக போராடி அவன் பாவத்தில் விழ வைக்கிறதற்கும், நம்மளை ஏழ்மையிலே இருக்க வைக்கிறதற்கும், நம் சாபத்திலே கடக்க வைக்கிறதற்கும் சகல உபத்திரவங்களை அவன் கொண்டு வருகிறான். தேவன் கொண்டு வருகிற உபத்திரம் உண்டு, ஆனால் பிசாசு படுத்துகிற உபத்திரம் உண்டு. தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறதற்கு, கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறதற்கு உங்கள் வழியை செவ்வைப்படுத்துங்கள். நீங்கள் செவ்வைப்படுத்தினால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய இரட்சிப்பை தேவன் வெளிப்படுத்துவார். God is already there to show his mercy, show his salvation. அவருடைய வழிகளை, அவருடைய வல்லமைகளை உங்கள் மேல் ஊற்றுகிறதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் தம்முடைய வழிகளை உங்களுக்கு வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். 2 நாள் ஜெபிப்போம், 3ஆவது நாள் சோர்ந்து போவோம். 7 நாள் ஜெபிப்போம், அடுத்து 7 நாள் சோர்ந்து போவோம். தேவ ஜனங்களே, இது மாறுமா? கண்டிப்பாக மாறும். 2 நாள் ஜெபிச்ச நீங்கள் 2 நாள் சோர்வாக இருந்தீங்களா? 1 வாரம் ஜெபிச்ச நீங்கள் 1 வாரம் சோர்ந்து போனீங்களா? இது நாட்கள் செல்ல செல்ல மாறும். நாட்கள் செல்ல செல்ல 7 நாள் ஜெபித்த நீங்கள் 7 நாள் சோர்ந்து போக மாட்டீங்க, 6 நாள் சோர்ந்து போவீங்க. அதுக்கப்புறம் 7 நாள் ஜெபித்த நீங்கள் போக 5 நாள் சோர்ந்து போவீங்க. அடுத்த 7 நாள் ஜெபிப்பீங்க. போக போக சோர்ந்து போகிற நாட்களை குறுக்கி கொண்டே நீங்கள் வருவீங்க. அதுக்கு பிறகு எத்தனை பிசாசு சோர்வுபடுத்தினாலும் அந்த சோர்வுகளை கண்டு நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என் பலனாக இருக்கிறார். அவர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். இந்த அக்னி ஜாலையை ஒரு சாதனையாக மாற்றுவார். இந்த செங்கடலை ஒரு சாதனையாக மாற்றுவார். இந்த சிங்க கெபியை ஒரு சாதனையா, ஒரு சாட்சியா மாற்றுவார்னு சொல்லத்தக்கதாக உங்கள் ஆத்மா பழகிவிடும், உங்கள் சிந்தனை பழகிவிடும். அதர் வரைக்கும் தான் உங்களுக்கு உபத்திரம் இருக்கும். அந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே நன்மைக்காக நடக்குது, எல்லாமே என் உயர்வுக்காக நடக்குது, எல்லாம் தேவ சித்தத்துக்காக நடக்குதுன்னு சொல்லி பாடுகளை சகிக்கிறதுக்கு உங்கள் தோள்களை கொடுக்க ஆரம்பித்துட்டிங்கன்னா, சிலுவையை சுமக்கிறதுக்கு உங்கள் தோளை கொடுத்துட்டிங்கன்னா, அதற்கு பிறகு பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. அதற்கு பிறகு உங்கள் உயர்வை தடுக்க எந்த அந்தகாரத்தாலையும் முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க, நீங்கள் தேவனுக்கு ஓட்டு போடுறீங்க, நீங்கள் தேவனுக்கு உடந்தையாக இருக்கிறீங்க, தேவனுக்கு கை கொடுத்துருக்கிறீங்க. இப்போ எத்தனை உபத்திரம் வந்தாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிய போகிறதில்ல. இப்போ பிசாசு தான் உங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவான். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்காக நிந்தனை சுமக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன்கள் பயங்கரமாக இருக்கும். தேவச்சனமே, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும், பல தேவ மனிதர்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும், ஏராளமான ஆத்துமாக்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும். ஒருத்தருடைய பாடு வீணானதே இல்லை. தேவஜனமே, இந்த முதல் நாள் ஆண்டு சொல்லுகிறது, உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துங்க, ஜெபத்தில் செவ்வைப்படுத்துங்க, கீழ்ப்படிதலில் செவ்வைப்படுத்துங்க, வேதம் வாசிக்கிறதுல செவ்வைப்படுத்துங்க, சபைக்கு போகிறதுல செவ்வைப்படுத்துங்க, கர்த்தரை தேடுறதுல செவ்வைப்படுத்துங்க, அன்புல அதை செவ்வைப்படுத்துங்க. அன்பு குறைவாக இருக்குதோ அதில் செவ்வைப்படுத்துங்க, எது குறைவாக இருக்குதோ அதை எல்லாம் செவ்வைப்படுத்துங்க. முக்கிய கூறாகிய ஜெபத்தையும் வேத தியானத்தையும் விட்டு விடாதீர்கள். அப்பொழுது மற்ற எல்லா விஷயங்களும் செவ்வையாக்கப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக இது பிரோஜனமாக இருந்திருக்கும். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, யார் தங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறாங்களோ
அவர்களுக்கு தேவனுடைய இரட்சிப்பு விளங்கும் என்று ஆண்டவரே சங்கீதம் 50:23 சொன்ன வார்த்தையின்படி உம்மை நாங்கள் சோத்தரித்து சோத்திர பலிகளை ஏறெடுத்து மகிமைப்படுத்தி உம்மோடு உறவாடி எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்த இந்த காலை வேளையில் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை யார் எப்பொழுது கேட்டாலும் சரி, அவர்கள் இருதயத்தில் இது ஒரு அபிஷேகமாக, ஒரு ஆனந்த தைலமாக, ஒரு தீர்க்க தரிசனமாக விதைக்கப்பட்டு அவர்களுடைய அறுவடைகளை அவர்கள் காண, அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் ஆயத்தப்படுத்த, செம்மைப்படுத்த, அந்த அறுவடைக்கு நேராக அவர்கள் கடந்து செல்ல, ரிசல்ட்டுக்கு நேராக, ஆசீர்வாதங்களுக்கு நேராக, பிரேக் த்ரூக்கு நேராக என்னென்ன காரியங்கள் நீர் அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நேராக எங்கள் ஜனங்கள் புறப்படட்டும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா தேவஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக இணைந்தவங்க தொடர்ந்து இன்னைக்கு இரவு 9 மணி அளவில் நல்ல ஒரு விடுதலை ஜெபம் இருக்கிறது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை எங்கள் கொடுக்கப்படும். கண்டிப்பாக இணைந்து கொள்ளுங்கள். பிரயோஜனமாக இருந்தால் அநேக ஆத்துமாக்களுக்கு பகிருங்க. அநேக ஆத்துமாக்கள் ஜெப நேர குடும்பத்தாரோடு இணையட்டும். வாரத்தில் ஒரு நேரம் சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, மற்ற நேரம் ஒரு நல்ல கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டு கொடுத்த இந்த திட்டத்தோடு தேவ ஜனங்கள் இணைந்து பயணிக்க அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? அநேக ஆத்துமாக்களுக்கு இது பயன்படும். ஜெபத்தோடு ஆவியானவர் ஏவுகிற நபருக்கு அனுப்பிவிடுங்க, குரூப்ஸுக்கு அனுப்பிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.